ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மீன், இறால், நண்டு தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி ஹஸ்பண்ட் சமையல் தான். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எல்லாம் கட் பண்ணி அரிஞ்சு வச்சிட்டேன். அவங்க எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கொடுக்கும், பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தா அந்த வாடை இருக்காது. அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி விட்டதுக்கப்புறம் நாங்கள் மாங்காய் போட்டு கொஞ்சம் இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுலேயே மீன் போட்டு நல்லா கொதி வந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு இறால் வறுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நல்லா கலந்து மேஷ் பண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு தனியாக போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது நண்டு செய்யலான்னு சொல்லி கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வெந்து வர வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் டேபிள் ஸ்பூன் 1, காரத்துக்கு காரப்பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டு அதிலே போட்டு நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் அதில் எண்ணெய் பிரிஞ்சோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றினேன். அப்போ தான் கொஞ்சம் அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் மீனுக்கு தேவையானது ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அதுவும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் மேரினேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்த இறால் எடுத்து தம்பிக்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி ஃப்ரை பண்ணி வச்சிச்சு. அதே முடிச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு, மீன், இறால், மீன் இதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் குடுவாஞ்சேரிக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அங்கே ஒரு இடத்துல கொண்டங்கின்னு சொல்லிட்டு உள்ளார, அது அட்லீஸ்ட் குடுவாஞ்சேரி டு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளார இருக்குது இந்த கொண்டங்கின்ற ஏரியா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏரியா இப்படி ஒன்று இருக்குன்றதே எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அது ஏரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். நான் அன்றைக்கி தான் அதை பார்த்தேன், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சண்டே அதுவும் சரி கூட்டம் வந்துச்சு. இந்த ஏரியா நிறைய பேருக்கு தெரியாதுன்றனால இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்டெப்ஸும் வச்சுருந்தாங்க. மேலே ஏறி அந்த தண்ணி மேலே இருக்கிறத பார்க்கலான்னு சொல்லி மேலே வந்தோம். இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அகெயின் வரும்போதே அங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்னதாக பார்த்தோம். ஆனால் இப்படி உள்ள ஒரு இடம் இருக்குன்னு அப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நல்ல அழகாக சரி கூட்டம் இங்கே தான். நீங்களும் கண்டிப்பாக அந்த இதுக்கு பாருங்கள். அந்த குடுவாஞ்சேரி லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொண்டங்கின்ற ஏரியா தெரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ஒரு டைம் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு போயிட்டு வரத்துக்கு மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. தம்பியும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பட் அது ஃபுல் டே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் வெளில ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் பார்த்தோம் அங்கே இருந்தது. சரி ஓகே, சும்மா செத்த நேரம் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3:30க்கு மேலே தான் வந்தோம். பாய்.